அனுபமா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். VS ராமன் சார், நீங்க என்ன பாக்குறீங்க? ஒன்று 15ஆம் தேதி வரை கெடு விதித்திருக்கிறார், டிசம்பர் 15 வரை. இன்னொரு பக்கம் டெல்லிக்கு போறார். இங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்க்கிறப்போ பாஜக சொல்லிதான் தர்ம யுத்தத்தை நடத்தினேன்னு சொல்லி இருக்கிறார். கண்ணாமூச்சி ஓபிஎஸ்ஐ வைத்து பாஜக ஆடுதா? இது தெரியாம ஓபிஎஸ் இருக்கிறார். என்ன வியூகம் ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க? ஓபிஎஸ் அவர்கள் பெரியகுளம் நகரமன்ற தலைவராக இருந்த போது அதன் பிறகு டிடிவி தினகரன் சசிகலா அம்மார் மூலமா தான் அவர் முதலமைச்சர் என்ற நிலைப்பாட்டில் வராங்க. அதன் பிறகு அவர் தர்மயுத்தம் நடக்கும்போது கதை, திரைக்கதை, வசனம் ஆடிட்டர் குருமூர்த்தி. உங்களுக்கு மயிலாப்பூர்னு பல பேப்பர்ல போடுவாங்க. ஸோ ஆடிட்டர் குருமூர்த்தி அவருடைய நிலைப்பாட்டில் தான் இன்னைக்கு ஓபிஎஸ் எல்லா காய்களும் அவருக்கு துணை முதலமைச்சர் ஆனது. அதன் பிறகு அவர் அதிமுக உரிமை மீட்பு குழுவான ஒரு நிலைப்பாடு வந்திருக்குது. இப்போ அவர் அமித்ஷா அவர்களை 20 நிமிடம் சந்தித்தது தமிழகத்தினுடைய அரசியல் கள நிலவரம். காரணம் என்றால் விஜய் அவர்கள் தனியாக நிற்கிறாங்க. அப்படி இருக்கிற போது நீங்க கொங்கு மண்டலத்து தென் மாவட்டங்கள் முக்குளத்தூர் சமுதாய வாக்குகள் இல்லாமல் எப்படி அதிமுக வெற்றி பெற முடியும்? காரணம் என்னவென்றால் இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் வெளியில் இருக்கிறாங்க, டிடி அவர்கள் வெளியில் இருக்கிறாங்க, சசிகலா அம்மாரும் வெளியே இருக்கிறாங்க. 3 பேரும் முக்குளத்தூருடைய முகமாக பார்க்கின்றார்கள். ஆனால் நயனார் நாகேந்திரனுடைய அவர் தலைவராக வந்த பிறகு என்னன்னா முக்குளத்தூர் முகம் என்றால் நான் தான் இருக்க வேண்டும் என்று நயனாருடைய நிலைப்பாடு இருக்கின்றது. அதே போல் கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அண்ணாமலையா என்ற நிலைப்பாடு பார்த்தா இபிஎஸ் நினைக்கிறார் கொங்கு மண்டல முகமாக நான் இருக்கிறேன், நீங்க வேண்டாம்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டில் பாஜக நிலைவரை பொறுத்த என்ன இல்லைன்னா அண்ணாமலையை விட்டுக்கிட்டு நீங்க தேர்தல் நடத்த முடியாது. காரணம் என்றால் இளம் தலைவர்கள் பாஜக பொறுத்தவரை அண்ணாமலை சரியான இடத்துல நீங்க வரீங்க. நான் கேட்கிறேன், நீங்க சொன்ன மாதிரி தென் மாவட்டங்கள்ல முக்குளத்தோருடைய முகமாக நயினார் நாகேந்திரனை வச்சுட்டு மேற்கு மண்டலத்துல கவுண்டர்களுடைய முகமாக திரு இபிஎஸ் வச்சுட்டாங்கன்னா இதுல அண்ணாமலைக்கோ அல்லது டிடிவி தினகரன் ஓபிஎஸ்க்கான ரோல் என்று அடிபட்டு போயிடும் இல்லையா? சார், மக்கள் நினைக்கிறேன் சார், நீங்க ஒரு சமுதாயத்தை சேர்ந்தோம், அந்த சமுதாயத்தினுடைய மக்கள் அனைவரும் உங்களை ஏத்துக்கிறாங்களா என்பதுதான் மெயின். முக்குளத்தூர்ல உள்பிரிவு எவ்வளவு இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பாஜக தலைவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில் வரும்போது நயனார் நாகேந்திரனுடைய வீட்டில் விருந்தோம்பல் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்றாங்க. ஆனால் தென் மாவட்டத்தை பிறகு கலா யதார்த்தம் என்ன, முக்குளத்தூர் சமுதாய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படி இது சாத்தியமாகும்? அப்ப ஜெயலலிதாமா இருக்கும்போது இந்த கட்சினாலே முக்குளத்தூர் சமுதாய ஓட்டு ஆட்சி என்ற நிலைப்பாடை மாற்றி இன்னைக்கு கொங்கு மண்டலத்தில் நோக்கி நீங்க லாபி பண்ணும்போது அப்ப தென் மாவட்டத்தினுடைய இதெல்லாம் ஓட் சினாரியோ சார். நான் கேட்கறது என்னன்னா, ஒரு பக்கம் ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணிட்டாரு, 15ஆம் தேதி வரை கெடு விதித்திருக்கிறார். ஏற்கனவே செப்டம்பர் 5ஆம் தேதி இதே ஸ்டேட்மெண்ட் தான் சொன்னாரு, 10 நாட்கள் கெடு விதிக்கிறேன் அப்படின்னு செங்கோட்டையன் சொன்னாரு. அந்த கெடுவுக்கான எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாத பொழுது தாவேக்காக்குள்ள போயிட்டாரு. இவர் 15ஆம் தேதி வரை கெடு விதித்து இன்னொரு பக்கம் பாஜக பிடி கொடுக்காமல் இருக்கிறப்போ என்ன நிலைப்பாடு எடுக்கணும்? காரணம் ஏற்கனவே அவர் கூட இருந்தா உங்களுக்கு தெரியும், மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுக இணைச்சிட்டாங்க. அப்புறம் அண்ணா திமுக எம்ஜிஆருடைய தீவிர பக்தர், ஜெயலலிதா தீவிர பக்தர் கே செங்கோட்டையன் தாவேக்கால போயாச்சு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஏடிஎம்கே டீம்லையும் திமுகவிலையும் தாவேக்காலம் போனா நம்மளை நம்பி இருக்க தொண்டர்களுடைய நிலைப்பாடு கேள்விக்குறி, நாமளும் எதிர்காலத்தில் கேள்விக்குறியாக ஆய்விடக்கூடாது என்பதற்காக தான் இந்த நிலைப்பாடு ஆடிட்டர் குருமூர்த்தி ஏற்பாடுலாம் இந்த சந்திப்பு. இந்த சந்திப்பில் தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலவரம் என்னன்னா, திமுக இந்த முக்குளத்தூர் சமுதாய வாக்குகளை பெறுவதற்கும் தென் மாவட்டத்தினுடைய மிஷனரி வாக்குகளை பெறுவதற்கும் திமுக மிகப்பெரிய அச்சாரங்கள் போட்டு அஸ்திவாரங்கள் போட்டு பயணத்தை மேற்கொண்டு பிரச்சாரத்தை உத்திகளை எடுக்கின்றன. அதனாலதான் இன்னைக்கு இதெல்லாம் அவர் இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள், எடப்பாடி, நம்முடைய அமித்ஷா அவர்களுடன் உள்துறை அமைச்சரும் எல்லாம் கிளியரா சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே இந்த சந்திப்பு என்பது காரணம் என்றால் தேசிய தலைவர்களை பொறுத்தவரையும் எல்லா அனலிஸ்ட் பண்ணி அவங்க கேட்கறதுக்குள்ள டைம் கிடைக்காது. பல முறை பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சரும் தமிழ்நாட்டில் வந்தாங்க. வெளிப்படையா சொல்றாரு சார், என்ன பிரச்சனை வந்தாலும் இபிஎஸ் தலைமை தான். இல்ல காரணம் என்னவென்றால் நயினார் நாகேந்திரன் அப்படி சொல்ல வேண்டியது காலத்தின் சூழ்நிலை, அவருடைய தலைவராகின்ற சூழ்நிலையில் அதிமுக பிஜேபிக்குள்ள மாறி மாறி வாக்குவாதங்கள் முற்றுகை போய் பண்ணி நயினார் நாகேந்திரன் ஒரு மாநிலத்தினுடைய தலைவர், அவர் இடத்திலிருந்து அவர் பேச வேண்டிய தேவையும் நிர்பந்தமும் இருக்குது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு ஏன் அது வந்தது? உள்துறை அமைச்சர் அமித்ஷா இங்க தமிழ்நாட்டுக்கு அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்த பிறகு அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனைகளுக்குள் தலையிட மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன கேம் ஓபிஎஸ் ஆல பிளே பண்ணிட முடியும்? ஆடிட்டர் குருமூர்த்தியால. இந்த நியூஸ் 7 அரங்கத்துல அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி பல கருத்துக்களை சொன்னாரு, அருமையான கருத்துக்கள். அதே மாதிரி அண்ணன் சொன்னாரு, பெருமாள் மணி அண்ணன் அருமையான கருத்துக்கள் சொன்னாங்க. அதே போல நீங்க பார்த்தீங்கன்னா சுமந்த் ஸ்ரீராமன் ஒரு கருத்துக்கள் சொல்றாங்க, ஒவ்வொருத்தருடைய கருத்துக்கள். ஆனால் இந்த அரங்கத்தில் கருத்துக்களை பார்த்தீங்கன்னா 90% ஏற்புடைய கருத்துக்கள், அது மாறுபட்ட கருத்துக்களா இருக்க முடியாதுன்னா அவ்வளவு சப்ஜெக்ட் கலா யதார்த்த நிலைமைகளை அவங்க சொல்றாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்னைக்கு ஒற்றை இலக்கு திமுகவை வீழ்த்த வேண்டும்.
இந்த ஊழல் ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டும். அதுக்கு தாவேகா ஒத்து வரவில்லை. சார், நீங்க அப்ப தாவேகா ஒத்து வரட்ட மாற்று ஏற்பாடு என்ன? நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இந்த இடம் 2024 நாடாளுமன்ற தேர்தல் கூட வந்துச்சு. அதே மாதிரி 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட இதே பேசினாங்க. இன்னைக்கு அதுக்கான சூழல் இல்ல. சசிகலா தேவையில்லை, செங்கோட்டையன் தேவையில்லை, டிடிவி தினகரன் தேவையில்லை, ஓபிஎஸ் தேவையில்லை என்கிற நிலைப்பாட்டை இபிஎஸ் எடுத்திருந்த காலம் மாதிரி பாஜக எடுத்துருச்சோ? அப்படி கிடையாது சார். இபிஎஸ் அவர்கள் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம பொதுச்செயலாளர் இருக்கிறோம், நமக்கு இந்த பிரிந்தவர்கள் இங்க வந்தா திரும்பவும் கட்சிக்குள்ள குழப்பம் வந்துடக்கூடாது என்பது அவர் தெளிவா இருக்காரு. ஆனா பாஜக பொறுத்தவரை இன்னைக்கு வரையும் பிரிந்தவர்கள் ஒருங்கிணைய வேண்டும் தான் பாஜக மனநிலை. அப்படிக்கின்ற போது இன்னைக்கு கல யதார்த்தம் திமுகவுடைய இலக்கு வந்து அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, அதிகாரத்தில் இருக்கிற போது அவங்க வெற்றி பெற வேண்டும் இலக்கில் இருக்கிறனால பாஜக பொறுத்தவரையும் ஒரு ஓட்டு கூட சீரக்கூடாது என்பது நிலைப்பாடு தான். காரணம் என்றால் இந்த தேர்தலில் நீங்க பாத்தீங்கன்னா மாறி மாறி நீங்க மிகப்பெரிய ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு போட்டி பொறாமையில வந்து யுத்தகாண்டங்களான ஒரு நிலைப்பாடு உருவாகும் தேர்தல். அந்த தேர்தலை கருத்தில் கொண்டுதான் தமிழ்நாடு முழுவதும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும், அதிமுக பிரிந்து விடக்கூடாது என்பது. ஏன்னா 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் ஓபிஎஸ் அவர்கள் தான் பாஜக இருந்தாங்க. அதிமுக மதவிரோத கட்சி நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம் தனியாக இருந்தாங்க. அதுக்குள்ள போனால் நிறைய விஷயங்கள் தனியாக இருக்குது. இன்னைக்கு உள்ள நிலைப்பாடு அமித்ஷா அவர்கள் உடனடியாக அதிமுக கூட்டணி ஏன் பண்ணிருக்காங்கன்னா, நாளைக்கு தாவேகா கட்சி ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அதிமுக தாவேகா ஒன்று சேர்ந்தால் இங்க என்டிஏ கூட்டணிக்கு சரியான அஸ்திவாரம் அங்கே போட முடியாது. அதுக்கு தான் முன்கூட்டியே வந்து ஏங்க அப்ப இப்படி புரிஞ்சுக்கலாமா? அதிமுகவையோ குறிப்பாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி தலைமை இன்னமும் ஒரு சந்தேகமாக பார்த்துட்டு இருக்குதா சார்? இது நீங்க அப்படிலாம் கிடையாது சார். நீங்க அப்படிதானே சார்? இல்ல சார், அப்படி கிடையாது சார். அதாவது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டம் நீங்க சொன்னது தாவேகா அதிமுக கூட்டணி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அப்படின்ற ஒரு உண்மைதானே. அதாவது நாளைக்கு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம ஓகே பண்ணிட்டோம்னா இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி இருந்து கொள்ளும். அப்புறம் இதுல இருந்து பிரிஞ்சு சென்றவர்களை ஒருங்கிணைத்து செயல்படும். ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் 35 சீட் அமித்ஷா அவர்கள் கேட்டாங்க எடப்பாடி அண்ணன் கிட்ட. இதெல்லாம் நாங்களே பார்த்துக்கொண்டாங்க. அதே போல நாடாளுமன்றத்தில் அவங்களா வெளியே போனாங்க. ஆனால் அதிமுக பாஜக 2024 நாடாளுமன்றத்தில் கூட்டணியாக இருந்தால் 15 எம்பி சீட் வந்திருக்கும். இன்னைக்கு திமுக கட்சி வீட்டுக்கு அனுப்பியிருக்கலாம். ஆனா அந்த நிலைமைக்கு இல்லை. ஆகவே 2026 சட்டமன்ற தேர்தல் ஒற்றை இலக்கு பாஜகவுக்கு திமுகவை வீழ்த்த வேண்டும். ஏன்னா இவங்களால நாடாளுமன்றத்தில் பெரும் பிரச்சனை இல்லாத பொல்லாத பிரச்சனை எடுத்துக்கட்டி நிர்வாகம் நடத்த முடியல. அந்த மாதிரி ஆக்குறதுனால இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டுமானால் பிரிந்த அதிமுக ஒருங்கிணைக்க. ஆனா இந்த நிலைப்பாட்டில் உறுதியா இருந்திருக்கணும் இல்லையா? டிடிவி தினகரனோ அல்லது ஓபிஎஸ்ஓ எதற்காக என்டிஏ கூட்டணியிலிருந்து நாங்கள் விலகுறோம்னு சொன்னதுக்கு அப்புறமும் நயினார் நாகேந்திரன் என்ன நடந்தாலும் இபிஎஸ் தலைமையில் தான் நாங்க தேர்தலை சந்திப்பேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் மீண்டும் பாஜகக்குள்ள வந்து உரையாடல். நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜக தலைவர் சொல்ல வேண்டியது அவருடைய நிலைப்பாடு, அவருடைய பதவிக்கு அதுதான் நிலைப்பாடு. அவர் சொன்னால்தான் அந்த பதவிக்கான அழகு. ஆனா அதே நேரத்தில் வந்து இன்னைக்கு நீங்கள் அண்ணாமலை இல்லாமல் பாஜக அவர் தேர்தல் சந்திக்க முடியாது சார். தமிழ்நாட்டுடைய எதிர்ப்பு இன்னைக்கு நிலைப்பாடு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பாருங்க, இன்னைக்கு திராவிட கட்சி திமுக ஆட்டோல ஸ்டிக்கர் எப்படி விட்டாலும் அது மாதிரி தமிழ்நாட்டில் பல இளைஞர்கள் அண்ணாமலைக்கு ஆதரவாக செயல்படுகின்றாங்க. அது இங்க நினைச்சிடும். அண்ணாமலை இல்லாமல் இங்க பாஜக தனிப்பட்ட முறையில் தேர்தல் சந்திக்க முடியாது. ஏன்னா நாம் பேசிக்கல ஆர்எஸ்எஸ் காரங்க 84 இருந்து ஆர்எஸ்எஸ் பயணிக்கிறோம், ஆர்எஸ் ஐக்கியமாக்கிட்டு இருக்கிறோம். அதனால இன்னைக்கு இந்த கலவர நிலவரம் என்னவென்றால் அண்ணாமலை இருக்க வேண்டும், அண்ணாமலை அட்டாச்மெண்ட் பண்ணி தான் தேர்தலை சந்திக்க முடியும். இந்த நிலைப்பாடு தான். ஆகவே 2026 சட்டமன்றத்தில் திமுகவை வீழ்த்துவதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. திமுக வீழ்த்தப்படும், என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும். பேசலாம்.